வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவர்கள் சந்தித்து அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களை இணைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும், அதிமுகவில் நடப்பது என்ன, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிக மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வரக்கூடிய நிலையில் அரசியல் களத்திலும் மிக மோசமான நிலைமையாகத்தான் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட புதிய கட்சியை ஆரம்பித்த விஜய் அவர்கள் கட்சியில் இணைவதற்கும் அதிமுகவின் நிர்வாகிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் மீண்டும் அதிமுகவை இணைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதிமுக வெற்றியடைவதற்கான வழி என்ன என்பதை பார்க்கும் பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும். எடப்பாடியை முதலில் பொதுச்செயலாளராக இருந்து பதவி பறிக்க வேண்டும் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் மறைமுகமாக ஆதரவாளர்களிடம் பேசியிருக்கிறார். தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவி கூட வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது பதவி பறிக்கப்படலாம், மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றியடைவது வாய்ப்பே இல்லை என்ற தகவல்களும் தற்பொழுது கருத்து கணிப்புகள் மூலமாக வெளியிடப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த ஆட்சியையும் மீண்டும் இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் புரிந்ததற்கு பிறகுதான் பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்திடவே அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்தால் அவர்களுடன் தனிப்பட்ட முறையில் பேசினாலோ அவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இதனால் செங்கோட்டையன் அவர்களது பதவி பறிபோகுமா, அல்லது எடப்பாடியை மீறி அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வார் என்ற பல்வேறு கேள்விகளும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் நான் தான் பெரியாள் என்ற கருவத்தில் இருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களையும் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சந்திப்பு பற்றி கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.